போயிருந்தோம் அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் பாபா வந்துட்டாருன்னா. இல்ல ஏன்னா சில பேர் விட்டுட்டு வந்துருவாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டு போறதுனால திரும்ப ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான அவேர்னஸ் ஒன்று இருக்குது, அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஃபுல்லாகவே கேளுங்க கார்த்தி சகோதரருடைய. அதே போல் பல முக்கிய தகவல்கள் செய்திகள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். முதலாவதாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தங்களுடைய வெற்றியை தொடர்ந்தும் நிரூபிச்சுக்கிட்டே வாரோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். மிக விரைவிலேயே ஹார்மஸ் திறக்கப்படும் அப்படின்றதுக்கு ஈரான் ஒரு அத்தாட்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் பிரிட்டிஷ் ஆண்ட பரம்பரை, அதே போல் இப்போது ஆள துடிக்கிற பரம்பரை ஒன்று சேர்ந்துருக்குது. கிங் சார்ல்ஸ் அவருடைய மனைவி மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மனைவி வெள்ளை மாளிகையில் இப்போது ரீசெண்டாக ஒரு சந்திப்பொன்று மேற்கொண்டிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் இது பார்த்திங்கன்னா, அடுத்த CVN-69 எனப்படும், அதாவது CVN-69 எனப்படும் ஐசன்ஹோவர், அதோடைய பேர் த ஒயிட் டி ஐசன்ஹோவர் அப்படின்னு சொல்லப்படும் விமானம் தாங்கி கப்பல் மிடில் ஈஸ்ட்டுக்கு இறங்கியிருக்குது. ஏற்கனவே பல கப்பல்கள் மறுபடியும் இதுவும் இறங்கியிருக்குது. அதே போல் ஈரான் மொத்தமாக க்ளாப்ஸ் ஆகிடுச்சு. ஈரானுக்கிட்ட இனிமே சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, கம்பீரம் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் அடிக்கடி குத்தி காட்டிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஈரான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் தி அட்லாண்டிக் நியூஸில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் ரீஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய மிசைல் லான்ச் பிளாட்ஃபார்மை. கிட்டத்தட்ட 50% ஏற்பாடுகள் அனைத்துமே தயார் நிலையில் இருக்கிறதாகவும், மீண்டும் ஏதாவது ஒரு யுத்தம் வந்தால் ஏவுதளங்கள் அனைத்துமே 50% தயார் நிலையில் இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் பாவிக்கப்பட்டதை தாண்டி அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட இன்னும் 50% தயார் நிலையில் மிசைல்களும் ட்ரோன்களும் இருக்கிறதாக அவங்களுடைய பக்க தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனால் அமெரிக்கா முடிந்த அளவு வேகமாக சுமூகமான ஒரு தீர்வு எடுக்காத பட்சத்தில் மறுபடியும் நாங்கள் தயார் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சூடான் நாட்டவர் கர்த்தம் ஏர்போர்ட்டில் இருந்து குவைட் ஏர்வைஸ் இறங்கினது அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அந்த வீடியோ காட்சியும் பார்க்கலாம். وصول الطائرة الكويتية لأرض المطار الخرطوم بسلام والحمد لله، ونزول الركاب سالمين غانمين. شكرا الكويت حكومة وشعبا، شكرا طاقم السفارة السودانية الذي قام بهذا الجهد العظيم. இந்த கனெக்டிங் ஃப்ளைட், டச் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கான முக்கியமான அவேர்னஸ் பதிவு ஒன்று இருக்குது. இது சம்மந்தமாக எங்களுடைய அமரன் மீடியா சகோதரர் கார்த்தி அவர்கள், தம்பி கார்த்தி இது சம்மந்தமான ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காரு. தயவு செய்து இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறவங்க, குறிப்பாக இந்தியாவுக்கு பயணிக்கிறவங்களும் முக்கியமாக இந்த பதிவை கேளுங்க. சர்ஃபான் ப்ரோ வணக்கம், எப்படி நல்லா இருக்கீங்களா? முக்கியமான விஷயம் நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். இந்த பாபாவை நம்பி இருந்தால் கிடைச்சல தகவல் முழுசாக கிடைக்காம போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் டிக்கெட், அதாவது இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டிருப்பாங்க. அதாவது ஏப்ரல் வரைக்கும் போட்டது இப்போ கேன்சல் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ மே மாதம் போட்டிருப்பாங்க. மே மாதம் போட்டிருக்கோம் அந்த டிக்கெட்டை ஷெடியூலை மறுபடியும் செக் பண்ணிக்க சொல்லுங்கள் சார். பண்ணுறோம். இப்போ நான் குவைத்திலேருந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு போட்டு தந்தார் எங்கள் பாபா, சரிங்களா? 2 போட்டு தந்தாரு. அதாவது குவைத்திலிருந்து சென்னையில திருச்சிக்கு போட்டு கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் யதார்த்தமா ஃபிளைட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணலான்னு பாக்குறப்ப என்ன இருக்குன்னா, குவைத்துல இருந்து டெல்லிக்கு போட்டாங்க. எப்படி? குவைத்துல இருந்து டெல்லியில இருந்து திருச்சி போற மாதிரி இருக்கு. அதுவும் எப்படின்னா, எனக்கு மே 15 நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு ஏர்போர்ட்டுக்கு போற மாதிரியும், கொஞ்சம் 3 ஹவர் முன்னாடி போகும்போது நைட்டு போற மாதிரியும், சனிக்கிழமை காலையில், அதாவது 12:30 மணிக்கு நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு 12:30 மணிக்கு ஷெடியூல் இருந்துச்சு எனக்கு. 12:30லேருந்து விடிய காலையில் சென்னைக்கு போகிற மாதிரியும், சென்னையிலேருந்து திருச்சி போடுறது 2 மணிக்கு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இவங்க எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, இப்போது 16ஆம் தேதி மே 16, அதாவது சனிக்கிழமை நைட்டு ஃப்ளைட்டுங்கிற மாதிரி, அதாவது 11:30 மணிக்கு நைட்டு ஃப்ளைட்டுங்கிற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை
காலையில் 8 மணிக்கு டெல்லி போகிற மாதிரியும், டெல்லியிலேருந்து 9 ஹவர் வெயிட் பண்ணி சாயந்தரம் 3:45 4 மணிக்கு ஃப்ளைட் ஏறி நைட்டு வந்து 7 மணிக்கு திருச்சி போகிற மாதிரியே வந்து ஷெடியூல் எனக்கு வந்து மாற்றிருக்காங்க. அப்போ அதே போல் மற்றவங்க புக் பண்ணியிருப்பாங்க முன்னாடி. பாபா சில நேரத்தில் புக் பண்ணிட்டு சொல்லாமல் வந்திருப்பாரு, ஃப்ளைட்டு வரும் வராதுன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. சிலவங்க டிக்கெட் போட்டிருப்பாங்க. யாராக இருந்தாலும் இன்னும் ஒரு நடம் அந்த டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணியோ அல்லது ஷெடியூலை வந்து செக் பண்ணிக்க சொல்லுங்கள். ஃப்ளைட் ஸ்டேட்டஸ்ன்ட்டு நம்ம கூகுளில் போட்டாலே நார்மலாக வரும். ஏன்னா அது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா எங்களுக்கே தெரியல, நான் போயிருந்தேன். ஆனால் மற்றவங்களும் மாறல, ஆனால் எனக்கு மாறி இருந்துச்சு. நான் வந்து டிரான்சிட் போட்டதாலே என்னன்னு தெரியல, எனக்கு மாற்றிருந்தாங்க. அதே போல் May 16 அப்புறம் தான் காட்டுனுச்சு, அதுக்கு முன்னாடியெல்லாம் காட்டலை எனக்கு. நீங்கள் அதே போல் இதுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க டிக்கெட்டு. சிலவங்க பாபா சொல்லியிருப்பாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, திடீர்னு போய் இறங்குற மாதிரி இருக்கும். அவங்களும் செக் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் அன்னைக்கு செக் பண்ணாமல் போயிருந்தேன் அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் பாபா வந்துட்டாருன்னா. இல்லை ஏன்னா சில பேர் விட்டுட்டு வந்துடுவாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறதுனால திரும்ப ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்குன்னு பிரச்சனை இல்லை, பாபா இல்லை பாபா இப்போ டிக்கெட்டில் மாறி இருக்குன்னு சொன்னால் கூட நான் இவரையும் நம்பி முந்தா நாளே நான் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தேன் அவருக்கு. இதுமாதிரி செக் பண்ணி சொல்லுங்கள், ஃப்ளைட் வருமா இல்லை கேன்சல் பண்ணிட்டு வேறு எதுவும் போட்டு தரீங்களா அப்படின்ட்டு அனுப்பிச்சிருந்தா. இன்னும் எனக்கு ரிப்ளை வரவே இல்லை. 3 நாள் தேடிட்டு இருக்காரு போல, என்னாச்சுன்னு தெரியல. நீங்கள் மறக்காமல் இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்ருங்க சார். பண்ணுறோம் ரொம்ப நன்றி. இந்த வாய்ஸை போட்டாலும் சரி, இல்லை நீங்களே இந்த வாய்ஸை கேட்டுட்டு நீங்களே சொன்னாலும் சரி, எப்படியோ நம்ம சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தெரிவிச்சிருங்க. சரியா? ரொம்ப நன்றி.